நேயர்களே, இந்த பதிவுல ஆடி மாத சிறப்புகளை பற்றி தான் சொல்லுவார். அந்த வகையில இப்போ ஆடி அமாவாசை பெரிய மாசம் சொல்லுவாங்க. வருடத்திற்கு 3 அமாவாசைகள் பெரிய அமாவாசை சொல்லப்படுகிறது. முதலில் வருவது தை அமாவாசை, இரண்டாவது வருவது ஆடி அமாவாசை, மூன்றாவதாக வருகிறது மகாலய அமாவாசை, மாலை பட்சம் சொல்லுவாங்க. அப்போ இந்த 3 அமாவாசையுமே மிக சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படும். அப்ப இந்த ஆடி அமாவாசை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். ஆடி அமாவாசை என்பது, ஆடி மாதம் என்பது அம்மன் மாதமா சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஆடி அமாவாசை அன்று குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உங்களுக்கு பிடித்தமான தெய்வம், எந்த தெய்வம் நான் வீட்டு வணங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எப்பொழுது வணங்கணும்? முதலில் ஆடி அமாவாசை அன்று காலையில் முன்னோர்கள் வழிபாடு மிகவும் பிரசித்தம். முதல்ல முன்னோர்கள் தான் வழிபடணும். இப்ப அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, முன்னோர்கள் 21 தலைமுறை. அது ஆடி மாசம் ரொம்ப விசேஷம். காலையில போயிட்டு குளக்கரை, ஏரிக்கரை, கடற்கரை, ஆற்றங்கரை இப்படிலாம் போகணும். அங்கங்க அவங்கவுங்க இல்லத்துக்கு அதில் எதுக்கோ போயிட்டு பண்ணலாம். நீங்க தனியாக விஷயம் தெரிஞ்சிருந்தா நீங்களே செஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஆச்சார வச்சு செய்யலாம். முதலில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்யணும். இந்த ஆடி மாசம் பண்றது அவ்வளவு விசேஷம். அப்போ எல்லா விஷயமும் நடக்கும். சுபகாரியம் வச்சு கண்டிப்பா நடக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது. சுப காரிய முயற்சி அப்படின்னாக்கா இந்த நிச்சயம் பண்றது, கல்யாணம் பண்றது இதெல்லாமே தள்ளி போடலாம். ஆனால் சிறு சிறு நிகழ்ச்சிகள் சொல்றோம் இல்லையா, ஒரு கடை திறப்பு பண்றது, ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பண்றது, கெட் டுகெதர் பண்றது, இது மாதிரிலாம் பண்ணலாம். அதெல்லாமே ஆடி மாசத்துக்கு ரொம்ப சிறப்பானது. ஆடி அமாவாசைக்கு பண்றது ரொம்ப விசேஷம். இல்லாமல் வாகனங்கள் வாங்கலாம், கண்டிப்பா வாங்கலாம். இந்த பெரிய 3 அமாவாசையிலுமே வாங்கலாம். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாகாளி அமாவாசை. மாகாளி அமாவாசையில் தான் நிறைய பேர் வாகனங்கள் வாங்குவோம். ஏனென்றால் அது அந்த பாரத போர் நிகழ்ந்த நாள்னு சொல்லுவாங்க. அப்போ ஆயுதம்ன்றது இரும்புல பண்ணது. அப்போ இந்த இரும்புல செஞ்ச வாகனங்கள் வாங்குறது ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது. இப்போ இந்த ஆடி அமாவாசைக்கும் அது பொருந்தும். புது வண்டி வாங்கலாம். அது 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம், ஸ்கூட்டர், மோட்டார், கார், லாரி, பஸ், இப்படி எப்படிலாம் இருக்கலாம். அது வாங்கலாம். அதுக்குரிய நாளாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மாலை தான் இறைவடி சக்தி வழிபடணும். அன்றைக்கு ஆடி அமாவாசை அன்று மாலை இல்லைன்னா 12 மணிக்குள்ள முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 11 மணி, எப்பவுமே 12 மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுக்கணுன்றது ஐதீகம். அதுக்குள்ள முடிச்சிட்டு உடனே கோயில் திறந்திருந்தா நீங்க அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட்டு வரலாம். சில பேர் கோவிலே தர்ப்பணம் பண்ணுவாங்க. கோவிலில் தர்ப்பணம் பண்ணிட்டு உடனே சாமி வழிபாடு பண்ணலாம், இறை வழிபாடு பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஆற்றங்கரை, குளக்கரை, ஏரிக்கரை, கடற்கரை எல்லாம் பண்ணாக்கா வீட்டுக்கு வந்து பணம் வச்சு சாமி கும்பிட்டு காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் சாமி கும்பிட்டு வரணும். கோவில் நட சாத்திட்டாங்கன்னா சாயந்தரம் கும்பிடலாம். பெரும்பாலும் மாலை வேளையிலே அன்று இறை வழிபாடு செய்வது ஏற்றதாக உள்ளது. அப்போ இந்த ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். இந்த ஆடி அமாவாசை அன்று பௌர்ணமி தான் கிரிவலம் போடணும் இல்லை, அமாவாசை அன்றும் கிரிவலம் செல்லலாம். அமாவாசை அன்றுக்கும் கிரிவலம் போயிட்டு வராங்க நிறைய பேர். அது விஷயம் தெரிந்தவர்கள் போவார்கள். அமாவாசை அன்றைக்கு போது என்ன நடக்குன்னா, தீராத கடன் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, நோய் பிரச்சனை இதெல்லாமே தீரும் கண்டிப்பா. இதுக்குதான் இந்த அமாவாசை சொல்றது. அப்ப இந்த ஆடி அமாவாசை கண்டிப்பாக கிரிவலம் செல்லலாம். திருவண்ணாமலை தான் போயணும்னு அவசியம் இல்லை. எங்கெங்க மலை இருக்கோ அங்கெல்லாம் போயிடலாம். எந்தெந்த கோயில்ல மலை கோயில் இருக்கோ, அது முருகரா இருக்கட்டும், சிவனாக எந்த தெய்வமா இருக்கலாம். கிரிவலம் என்றது பொதுதான். மலையை வர்றதா வலம் வர்றதுதான் கிரிவலம். அப்ப எந்த மலை கோயிலா இருந்தாலும் அன்று அமாவாசை அன்று கிரிவலம் செய்தீர்களால் உங்களுக்கு இந்த நினைவு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். அப்போ ஆடி அமாவாசை எவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வரலாம். இந்த ஆடி அமாவாசையிலே இன்னும் கேட்டால் நிறைய மந்திரங்கள் ஜபிக்கலாம். மந்திரம் ஜபிக்கிறவங்க, உபாசனை பண்றவங்க இதெல்லாமே செய்யலாம். நிறைய மந்திர சித்தி ஆகும். அப்போ அவ்வளவு விசேஷமா சொல்லக்கூடிய அமாவாசை தான் ஆடி அமாவாசை. அம்மனுடைய உபாசகர்கள் அம்மனுடைய மந்திரம் ஜபிக்கணும், அம்மனை அம்மன் சக்தி நமக்கு கிடைக்கணும் அப்படின்ச்சா ஆடி அமாவாசை அன்னைக்கு தியானம், ஜபம், வழிபாடு எல்லாமே செய்யலாம். இப்பேற்பட்ட ஆடி அமாவாசைக்கு நீங்க நான் சொன்னபடியெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வது நிச்சயம் என்று சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.